Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப முக்கியமான டாபிக். அதே போல பாத்தீங்க அப்படினா ரொம்ப சிம்பிளான இது நமக்கு நிறைய இடத்துல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாரு. சரி ஓகே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவா மேக் பண்றேன். சோ இது என்னன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம பிளான் பண்றோம் இல்லையா, அதாவது ஒரு டிராயிங் போடும்போது அதில் வந்து நம்மளுக்கு 2 யூனிட்ல நம்ம அனோட்டேஷன் பண்ணணும். அதாவது மீட்டர் ஆர் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ரெண்டு யூனிட்மே எனக்கு வந்து அந்த டயக்ராமில் வேணும். அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து ஒரே டயக்ராமில் எப்படி கொண்டு வரது தான். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து நார்மலாக ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் இருக்குது. டிம் ஸ்டைல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் வந்து என்ஜினியரிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது F8 ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 21 அடி கொடுக்குறேன். அதே போல் இந்த பக்கம் ஒரு 30 அடி கொடுக்குறேன். ஸோ இந்த பக்கம் 21, இது ஒரு 30. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் ஒரு டயக்ராம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நார்மலாக மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் எடுத்துப்போம். இங்கேருந்து இது வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டுமே இப்படி தான் இருப்போம். ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் அதே மாதிரி தான் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 4 பக்கமும் டைமென்ஷன் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மீட்டர்லேயும் கன்வெர்ட் ஆகி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டிம் ஸ்டைலுக்கு டி ஷார்ட்கட் கீ, ஸோ டி என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மாடிஃபை போய்க்கோங்க. மாடிஃபை போயிட்டு நார்மலாக நம்ம யூனிட் செட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி யூனிட்ஸில் என்ஜினியரிங் செட் பண்ணுவோம். அதாவது யூனிட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது கொடுப்போம். இந்த இடத்துல ஆல்டர்னேட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டிஸ்பிளே ஆல்டர்னேட் யூனிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இது ப்ரிசிஷன் வந்து 0ல் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ 10, 14 இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து அதுவே ஆட் ஆகி நீங்கள் எதுவுமே மறுபடியும் டைமென்ஷன் எடுக்கணும்ல இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடிஷ்னலாக யூனிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் இது வந்து பிலோ ப்ரைமரி வேல்யூ கூட கொடுத்துக்கலாம், இல்லை ஆஃப்டர் ப்ரைமரி வேல்யூ இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஒன்று. நீங்கள் வந்து 2 யூனிட்லேயே கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.